இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் 7,71,425 பேர் பாதிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் பொருள் சேகரிப்பு இன்றும் 4 இடங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அமெரிக்க நாட்டின் 45வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்க உள்ளார். இனி விரிவான செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை வழங்க முடியும். அந்த வகையில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சக்தி சிரச, TV1, MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நிவாரண யாத்திரை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நிவாரண யாத்திரைக்கு தேவையான பொருட்கள் தற்போது சேகரிக்கப்படுகின்றன. கொழும்பு 2 பிரேப்ரோக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக நிறுவனத்தின் தலைமையகத்திலும் ரத்மலானை ஸ்டெயின் கலையகம், அரளிய உயன தெப்பானும கலையகம் மற்றும் கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஹரிசன் நிறுவனம் ஆகியவற்றிலும் உங்களுடைய நிவாரண பொதிகளை கையளிக்க முடியும். இன்று இரவு வரை நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட உள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாளை நிவாரணப் பொருட்களை ஏற்றி எமது பயணம் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர், அரிசி, பருப்பு, சீனி மற்றும் பால்மா போன்ற பொருட்களை எமது நிலையங்களில் கையளிக்க முடியும். மேலதிக தகவல்களுக்காக 0114-896-896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0114-896-896. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் நிவாரண யாத்திரை மீண்டும் ஆரம்பம். MTV MBC பிரதான காரியாலயம் கொழும்பு 2, ஸ்டெயின் கலையகம் ரத்மலானை, MTV தெப்பானும கலையகம், டாலி வீதியில் அமைந்துள்ள ஹெரிசன்ஸ் நிறுவனத்தில் உங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்கலாம். எமது உறவுகளுக்காக ஒன்றிணைவோம். நிலவும் கடும் வறட்சியினால் 7,71,425 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வறட்சியினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாகாணங்களில் நெற்செய்கையும் அதிகளவில் அழிவடைந்துள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக மட்டக்களப்பு மாவட்டமே அதிகளவில் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3,02,005 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் 1,12,427 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 10,544 பேருக்கான குடிநீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் சங்கரப்பிள்ளை ரவி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வறட்சி நிலவரம் தொடர்பாக பிரதி செயலாளர்களாலும் ஏனைய துறை சார்ந்தவர்களாலும் அறிக்கையிடப்பட்டதன் அடிப்படையில் நேற்றைய மாலைய அறிக்கையின்படி 32,233 குடும்பங்களைச் சேர்ந்த 1,12,427 உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இதிலே மிக முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டவர்களில் விவசாய நேரடியாக பயிர்ச்செய்கை, அதாவது நெல் பயிர்ச்செய்கை மற்றும் ஏனைய தானிய பயிர்ச்செய்கைகள், அதனோடு இணைந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் உட்பட அனைவரையும் உட்படுத்தப்பட்ட முறையிலேதான் இந்த பாதிப்பு நிலை உள்ளவர்களுடைய அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி 3,539 குடும்பங்களைச் சேர்ந்த 10,544 அங்கத்தவர்களுக்கான குடிநீர் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகளுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் இரத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினரும் இரத்த முகாமைத்துவ அமைச்சின் செயற்பாட்டின் ஊடாக அதனோடு இணைந்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புடனும் மேற்கொள்ளக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மன்னாரில் 51,369 பேரும் வறட்சியால் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. 13 மாவட்டங்களில் வறட்சியால் கடும் சிரமங்களை மக்கள் எதிர்நோக்குவதுடன் அவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பிரதேச செயலகங்களூடாக வழங்கப்படுவதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு உச்சபட்ச நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மாவட்ட அரசாங்க அதிபர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடிநீரின்றி 70,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த வருடத்திலே பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யாத காரணத்தினால் பாரிய அளவில் வறட்சியும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஏனால் ஏறக்குறைய பயிர் செய்யப்பட்ட இந்த நெல் வகைகள் 60% அழிவடைந்துள்ளன. அதே போல குளங்களில் நீர் வற்றி வருவதனாலும் நீர்நிலைகளில் நீர் இல்லாதபடியினாலும் ஏறக்குறைய 9 பிரதேச செயலகங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டிய தேவை அங்கு ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படையிலே நாங்கள் 50,000 குடும்பங்கள் பயிர்ச்செய்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அடுத்து 70,000 குடும்பங்கள் குடிநீர் தேவைக்காக உள்வாங்கப்பட வேண்டியிருக்கும் என்ற மதிப்பீடும் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான சகல மதிப்பீடுகளும் இதனுடைய தேவைகளும் எங்களால் அனைத்து முகாமைத்துவ அமைச்சிற்கும் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக தண்ணீர் வழங்குகின்ற வாட்டர் பவுசர்களும் தண்ணீர் தாங்கிகளும் அதே போல வாழ்வாதாரத்திற்கான நிவாரண உதவிகளும் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது. குடிப்பதற்கு நீரின்றி பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சியால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 38,606 பேரும், மன்னாரில் 51,369 பேரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளமையினால் மக்கள் வாழ்வாதாரத்திற்கான பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் குடிநீரை பெற்றுக்கொள்வதிலும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பணிகளில் ராணுவத்தினரும் இணைந்துள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக ராணுவத்தினரை ஈடுபடுத்தியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இடர் முகாமைத்துவ நிலையத்தின் கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்குமைய வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான குடிநீரை விநியோகிப்பதற்கான தண்ணீர் பவுசர்கள் வழங்கப்பட்டு வருவதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன கூறியுள்ளார். கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 7:45 மணியளவில் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பரந்தனிலிருந்து புளியம்பொக்கனை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மணலேற்றி வந்த லொரியொன்று மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் இன்று முதல் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் சில இடங்களில், குறிப்பாக மத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். ஒரு துளி குடிநீருக்காக கண்ணீர் சிந்தும் எமது உறவுகளுக்காக போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர், அரிசி, பருப்பு, சீனி மற்றும் பால்மா ஆகியவற்றை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக நீங்களும் கையளிக்கலாம். சக்தி சிரச TV1 நியூஸ் ஃபர்ஸ்ட் நிவாரண பயணம் ஆரம்பம்.